பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனம் மகிமை உண்டாவதாக. 6/2/2025 ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வேத தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்கிறதான வேத பகுதி, அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களிடத்தில் கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி. அப்பொழுதுதான் சீசர்கள் இப்படி சொல்றாங்க. ஆண்டவர் கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். அதாவது உலகம் எப்படி வேணாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லலாம். அன்றைய நாட்களில் சில தீர்க்கதரிசினாங்க, சிலர் எரேமியானாங்க, சில எலியா வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. ஏரோது ராஜாவும் நான் சிரசேதம் பண்ணின யோவான் தான் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறான் என்றெல்லாம் சொன்னார்கள். அதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பொருட்டு அல்ல. அவர் என்ன கேட்கிறாரு, என்னோடு இருக்கும்படி என்னாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்ட நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்கள் தான் அனுப்பப்பட வேண்டும். எதற்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்கு. அப்ப நீங்க என்னை யாருன்னு தெரிஞ்சிருந்தாதான் இந்த உலகத்துக்கு உங்களால சொல்ல முடியும் என்பதற்காக கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 9:24 வாசிக்க கேட்போம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 பேதுரு 3:18 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். அதனாலே பிரியமானவர்களே, நாம் அறிந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நாம் பறைசாற்ற வேண்டும். எப்படி? நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன அறிந்திருக்கிறேன்? அநேகர் அநேக விதமா சொல்றாங்க. இயேசு ஒரு மாமனிதர் அப்படிங்கிறாங்க. இயேசு கடவுள் அல்ல, யெகோவா தான் கடவுள். இயேசு ஒரு சாதாரண மனிதர், அனுப்பப்பட்டவர், நபி, இப்படி பலவிதமான கருத்துக்களை இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். நன்றாய் அறிந்ததை இந்த உலகத்திலே பறைசாற்ற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் இயேசுவை எப்படி அறிந்திருக்கிறேன் என்கிறதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு யார்? சற்று தியானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:1 2 வரைக்கும் தேவன் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். தேவன் படைத்தார், தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லி, தேவன் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:2 தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அவர் ஓய்ந்திருக்கிறார், அதாவது அவர் தன் வேலையெல்லாம் முடிச்சிட்டார்னு அர்த்தம். அடுத்தது 4 வாசிக்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. அவர்தான் தேவன், அவர்தான் தேவனாகிய கர்த்தர் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த தேவனாகிய கர்த்தர் என்கிறதான பதத்திற்கான எபிரேய பதம் என்னவென்று சொன்னால் யாவே ஏலோஹிம். ஆவியானவருக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 பூமியானது ஒருங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர், ருவாக் எலோஹிம் என்ற பதம் எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2 தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் சிருஷ்டித்த வரலாறு. இந்த 2 அப்புறம் தேவனாகிய கர்த்தர் என்கிற பதம் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தேவனாகிய கர்த்தர் யார்? இவருக்கு யாவே என்ற பெயர் உண்டு. யாவே என்று சொன்னால் ஆங்கிலத்தில் YHWH என்று எழுதுவார்கள். அதை ப்ரொனவுன்சியேட் பண்ண முடியாது, அதாவது உச்சரிக்க முடியாது. அவருடைய நாமத்தை யாரும் உச்சரிக்க முடியாது. யாவே, யெகோவா எல்லாம் ஒண்ணுதான். இந்த யாவே யார்? இந்த யாவே என்கிறதான சொல்லுக்கு 4 எழுத்துக்கள் இருக்கிறது. யோட், ஹே, வாவ், ஹே. எபிரேய எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் உண்டு, மதிப்பு உண்டு.
அப்படியாக நாம் இந்த யாவே என்கிற அந்த வார்த்தைக்கான பொருளை நாம் கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக யாவே என்று சொன்னால் இருக்கிறவர். ஆனால் அந்த எழுத்துக்கள் ரீதியாக பிரித்து பார்க்கிற போது நமக்கு என்ன பொருள் கிடைக்கிறது என்கிறதை பார்ப்போம். யோட் என்கிற முதல் எழுத்துக்கான அர்த்தம் கை, ஹேண்ட். ஹே என்கிறதான இரண்டாம் எழுத்துக்கு இதோ, behold என்ற அர்த்தம். வாவ் என்கிறதான மூன்றாம் எழுத்துக்கு ஆணி என்று பொருள். மறுபடியும் ஹே, இந்த ஹேக்கு behold இதோ என்று பொருள். அப்படி என்று சொன்னால் இந்த 4 எழுத்துக்களின் பொருள்களையும் ஒன்று சேர்த்து பார்க்கிற போது இதோ கை இதோ ஆணி என்கிறதான வாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இதோ கை இதோ ஆணி என்று சொன்னால் அது யார் என்று நாம் எல்லோரும் அறிந்ததே. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய இரட்சிப்புக்காக தன்னுடைய கரங்களை சிலுவையிலே ஆணியிலே கடாவப்படுவதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆகவே யாவே யார் என்று சொன்னால் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 58 அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆபிரகாம் பிறக்கிறதற்கு முன்பே என்று சொல்லவில்லை, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அப்படின்னா என்னங்க, தேவனுடைய சிந்தையிலே ஆபிரகாம் என்கிறதான அந்த கேரக்டர் எழும்புகிறதற்கு முன்பாகவே, உண்டாகிறதுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர் இருந்தவர் கிடையாது, இருக்கிறவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த இயேசு யாருங்க? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தேவனாகிய கர்த்தர் தான் இந்த இயேசு என்கிறதை இங்கே விளங்க பண்ணுகிறார். இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, யாவே ஏலோகிமை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் காலம் கருதி உங்களுக்கு சின்ன காரியத்தை சொல்றேன். நான் இன்றைக்கு அநேகர் இயேசுவை தெய்வம் இல்லை, அவர் ஒரு மனிதர் என்றெல்லாம் தவறான உபதேசத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக யெகோவா விட்னஸ் என்கிறதான ஒரு கள்ள உபதேசக்காரர்கள் யெகோவாவுக்கு அவர்கள் சாட்சிகளாம். எப்படி இருக்க முடியும்? யெகோவா யாருன்னே அவங்களுக்கு தெரியல. யெகோவா தான் பிதா அப்படிங்கிறாங்க. இயேசு கடவுள் கிடையாது, அவர் ஒரு மனிதர்ங்கிறாங்க. இந்த தவறான கள்ள உபதேசத்தை எல்லார்ட்டையும் பரப்பிட்டு வராங்க. விசேஷமாக கிறிஸ்தவர்களிடத்துல, வேதத்தை அறியாதவர்களிடத்துல. இவர்களை எல்லாம் நாம் என்கவுண்டர் பண்ணணும்னா நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை உலகத்தில் அனுப்புறேன், நீங்க என்னை யார் என்று தெரிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நிச்சயமான ஒரு வளர்ச்சியை நாம் பெற வேண்டும். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கம் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. தேவரீர் உடைய சமூகத்திற்கு முன்பாக நாங்கள் அமர்ந்திருந்து உம்மாலே நீர் யார் என்று நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்களுக்கு தயவாய் கற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் இந்த கெட்டு போய் கொண்டிருக்கிற இந்த உலகம் சீரடைய ஆண்டவரே நாங்க பயன்படுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.